புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கனூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரம். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் தற்பொழுது பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து விதமான வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது, தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனை கண்டித்து அனைத்து தரப்பு பகுதிகளும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் பகுதியில் திமுக துணை அமைப்பாளர் ஏ.கே. குமார் தலைமையில் கட்சியினர் அங்கு வெளியூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அனைவருமே கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் அங்கங்கே போராட்டமானது வெடித்து வருகிறது. இதே போல தற்பொழுது வெங்கட சுப்பாரெட்டி தலையிலும் இந்த போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி தலைவர்கள் தயாராகி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது நடைபெறும் என தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.